அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சஹருக்கு உண்டான சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். என்ன சாப்பாடு சஹருக்கு நான் செய்கிறோம்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் நெய்யும் 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெயும் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரியை போட்டு வதக்குதேன். பல்லாரி வதக்கினதும் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 வெள்ளைப்பூடு அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதையும் அதில் ஒன்றா போட்டு வதக்குறேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறவு நம்ம இது கூட கேரட்டும் கேப்சிகமும் நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் அது கூட ஒன்றா போடுதேன். போட்டுட்டு அதையும் நம்ம வதக்குறோம். வதக்கிட்டு இதுக்கு வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. இந்த காய் சட்டுன்னு வதங்கும் நமக்கு. அதுக்கப்புறமே இது கூட தக்காளி ஒரு பாதி தக்காளி தான் நான் போட்டிருக்கேன், ரொம்ப ஒன்றும் போடலை. அதையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தக்காளியும் அதில் ஒன்றா சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தீ சிம்மில் வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் சோயா சாஸு 1 டீஸ்பூன் அதை அதில் ஒன்றா ஊற்றி வதக்குறேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸும் அதில் ஊற்றுறேன். அது வீடியோ எடுக்க முடியல என்னால். அப்போது டொமேட்டோ சாஸு, சோயா சாஸு, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. காய் நல்லா வதங்கினதும் நான் சிக்கன் தனியாக நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த ஃப்ரை பண்ண சிக்கனையும் நம்ம இது கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம போடணும். இந்த காய் வதங்கி வரும்போது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா காய் சட்டுன்னு வெந்துடும் உங்களுக்கு, கேரட்டும் கேப்சிகமும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண சிக்கனை அதில் எடுத்து நம்ம போடுதோம். சில பேர் சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் போடுவாங்க. நான் குட்டி பீஸாகவே கட் பண்ணி வாங்கினதுனால அப்படியே ஃப்ரை பண்ணது மாதிரி அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நான் ஒரு உலக்கு ஊற வச்சுருந்தேன் 1 மணி நேரமாக. அதுக்கு வேக வச்சு திருப்பி அரிசியை எடுத்துட்டேன். ரொம்ப குழையிறாப்புல அரிசி எடுத்துடாதீங்க. கொஞ்சம் அது உதிரி உதிரியாக இருக்கும்போதே அரிசியை வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துருங்க. அதுக்கப்புறவு அந்த அரிசியை இதில் ஒன்றா போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். அரிசி போட்டதுக்கு அப்புறவு நம்ம மிளகு பொடி 1 டீஸ்பூனு, சீரக பொடி 1 டீஸ்பூனு அதையும் அந்த ரைஸோடு மேலே போட்டு தூத்திக்கிடுங்க. கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை, புதினா கீரை, கருவேப்பிலை இதையும் அதில் ஒன்றா போட்டு நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு இது வச்சு ப்ளெயினாகவும் சாப்பிடலாம். இல்லை இதுக்கு சைடிஷாக நம்ம சம்மல் இல்லைன்னா கத்திரிக்காய் தொக்கு இந்த மாதிரி வகையிலும் வச்சு சாப்பிடலாம். நான் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸோட சம்பல் தான், வெங்காய சம்பல் தான் நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டோட சஹர் சாப்பாடு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு சஹருக்கு எந்திரிச்சு செய்யும்போது இது கூட வேறு காய்கறிகள் எதுவும் சேர்க்க வேண்டாம். நமக்கு இதே மெத்தடில் தான் நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் இதே மாதிரி தான் நம்ம செய்யணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாஸ்மதி ரைஸில் மட்டும் பண்ணணுங்கிறது இல்லை, பாஸ்தாவில் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மக்ரூனியில் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம சிறுதானிய அரிசிகள் இருக்குல்ல, வரகு, திணை, சாமை, இதுலேயும் இந்த ஃப்ரைட் ரைஸ் நமக்கு பண்ணிக்கலாம். இதில் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அலைக்கும் சலாம்.